இந்த வகுப்பு எதுக்காகன்னு முதல்ல எல்லாருக்கும் விளங்கிக்கணும். சில பேர் கேட்டாங்க, இது மருத்துவ வகுப்பா? எதன் அடிப்படையில? வாழ்வியல் வகுப்புன்னா என்னது? வேதத்தின் அடிப்படையில. இன்னும் சில பேர் இது குரான் பேஸா? இந்த வகுப்புல ஆக்சுவலா என்ன நம்ம கத்துக்கிருக்கோம்? என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க? அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்தது. இது மருத்துவம் பார்ப்பதற்காகவா? அப்படின்ற கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். வாழ்வியல்னு சொல்லும்போது, இந்த வகுப்புல கலந்துகிட்ட அத்தனை பேரும் எல்லாரும் அதுக்கு பின்னர் ஒரே காரியத்தை செய்ய இருக்கிறாங்க. அதாவது ஒரே வேலையை செய்ய போறாங்க. மருத்துவம் படிச்சா எல்லாரும் மருத்துவம் செய்வாங்க இல்லையா? பொறியியல் படிச்சா பொறியியல் வேலை செய்வாங்க. இல்ல பொறியியல் தொழில் செய்வாங்க. இங்க நம்ம படிக்க இருக்கக்கூடிய அந்த இல்ல இங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தர் என்ன நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இல்ல செய்ய போறோமோ அதை எல்லாத்திற்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. உங்களை ஒன்றாக மாற்றுறதுக்கான வகுப்பு இல்ல. உங்களை ஒண்ணு செய்யக்கூடிய வகுப்பு இல்ல. மனிதர்களாக நம்ம வாழ்றதற்காக இந்த வகுப்பு. மனுஷங்களா நம்ம வாழ்றதுக்காக. எல்லாரும் மனுஷங்களா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, மனசாட்சி வழிகாட்ட மனிதன் வாழணும். மனசாட்சியின்படி வாழக்கூடிய மனிதர்களாக பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களே. பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சிய எல்லா நேரத்திலையும் அவங்க வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வியல். நம்ம வாழ்வியல் என்ன சொல்ல இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க பல பேர். நமக்கு படைச்சவன்றிருந்து வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு அர்த்தம். வேதம் சொன்ன வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டுதல் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய மனசுக்கு. அந்த மனசு அந்த வழிகாட்டுதலை ஏத்துக்கிட்டு வாழணும். அதுல நமக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் வேதமும் வேதத்தின்படி நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களும். புத்தகம் இருக்கு வழிகாட்டுறதுக்காக. புத்தகத்தை கொண்டு வழிகாட்டக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. உள்ளம் இருக்கு. 3 விஷயம் இருக்கு நமக்கு. உள்ளம் இருக்கு, புத்தகம் இருக்கு, புத்தகத்தை கொண்டு வழிகாட்டக்கூடியவங்க இருக்காங்க. இந்த வழிகாட்டுதல் எல்லாமே சரிதானா அப்படின்றத நம்முடைய மனசை கொண்டு மட்டும்தான் நம்மளால அறிய முடியும். நம்ம கேட்டுக்கிட்ட விஷயம், படிச்ச விஷயம், பார்க்கிற விஷயம், ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மை தரக்கூடியதா? படிக்கிறது நல்லதுக்காகத்தானே, நல்லது கொண்டு வரக்காக. ஆனா நமக்கு எப்படி திருப்பப்பட்டிருக்குன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பொருள் சம்பாதிப்பதற்காக அப்படின்னு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு எல்லாருக்குமே. அந்த பொருள் எதன் அடிப்படையில் அப்படின்றத நம்ம இங்க தெரிய இருக்கும். ஏன்னா அந்த பொருள் சம்பாதிச்சிருவோம். ஆனா அது நமக்கு நன்மை தருமா, நன்மை தராதா அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்ய முடியும் காரியத்தை. பொருள் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பொருள் நமக்கு நன்மையா அல்லது தீமை தர இருக்கிறதா? நம்ம வாழ்க்கை முழுவதும் வருங்காலத்திற்காக, நாளைய வாழ்க்கைக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கடந்த கால வாழ்க்கை அல்ல. நேற்றைய வாழ்க்கையை நினைவு கொண்டு அல்ல. நேற்றைய வாழ்க்கைக்காக அல்ல, நாளைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கை முழுவதும். அந்த நாளைய வாழ்க்கை நல்லபடியா இருக்குமா அப்படின்றத நமக்கு அறிவிக்கக்கூடியது நம்முடைய மனசு மட்டும்தான். நம்முடைய மனசோடைய அமைதி மட்டும்தான். அப்ப அளவுகோல் அமைதி, மனதின் அமைதி. உடலை நீங்க ஆட்டாம அசைக்காம வைக்கிறது அல்ல. உடலுக்கான பயிற்சிகள் அல்ல. அதனால இன்னும் சிலர் கேள்வி கேட்டாங்க, இதுல தியானம் இருக்குமா, ஸ்லோகங்கள் இருக்குமா, மந்திர உச்சாரணங்கள் இருக்குமா இந்த வகுப்புல, யோகா கத்துக் கொடுப்பீங்களா இந்த வகுப்புல, இப்படி எல்லாம் கேள்விகள் இருந்தது. இது எதுவுமே இல்லை.
எதுவுமே கத்துக் கொடுக்க போறதும் இல்லை. மாறாக இவையெல்லாம் என்ன செய்கின்றன அப்படின்னு விளங்க இருக்கும். சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்மைகள் நமக்கு உண்டா, அது வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கிறதா, இது எல்லாம் தான் பார்க்க போறோம். இப்ப மனதோட அமைதி இருக்கு இல்லையா, இந்த மனசோட அமைதி தான் நமக்கு வழிகாட்ட இருக்கு. இப்ப இந்த மனசு என்ன நமக்கு அறிவிக்குதோ நாளைய வாழ்க்கையை பற்றி, என்ன அறிவிப்பு மனசுல இருந்து, அமைதிங்கிற அந்த அறிவிப்பு மட்டும்தான். அதனால இந்த வகுப்புக்கு மனிதர்களா இருக்கக்கூடிய, நல்ல வாழ்க்கை வாழணும்னு விரும்பக்கூடிய யார் ஒருவரும் இந்த வகுப்புல கலந்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெறக்கூடிய அந்த நன்மைகள்லாம் இந்த வகுப்புடைய பலன்கள். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது சொல்லக்கூடிய உண்மை. உங்க வாழ்க்கை, உங்க உள்ளமைப்பு அறிவிக்கும். அதாவது இப்ப காதுல கேட்குறீங்க சொல்லக்கூடிய செய்தி, ஆனா சொல்லக்கூடிய செய்தி உங்க மனசுக்காக, உங்க தெளிவுக்காக. எல்லா வகுப்பும் போல வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்கணும். அப்படி இல்லை, உங்களுடைய சந்தேகங்களை அப்பப்போ கேட்டு தெளிவுபடுத்திட்டே இருக்கணும். சந்தேகங்கள் எவ்வளவு சிறுசா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, முற்றிலும் விரோதமாக இருந்தாலும் சரி, அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக. ஏன்னா வாழ்க்கைக்கானது. இப்படி படிப்படியாக நீங்க தெளிவடைஞ்சு உங்க வாழ்க்கையில வாழ்ந்து வரும் பொழுது, என்ன நீங்க வாழ்ந்து வர்றீங்களோ, என்ன விளங்கிக்கிட்டீங்களோ, அது உங்க வாழ்க்கையாக, எது உங்க வாழ்க்கையாக ஆகிட்டு இருக்கோ, எல்லாம் நீங்க விரும்புனீங்களோ, அது உங்களுடைய எண்ணமும் செயலுமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கை நீங்க கத்துக்கிட்டது உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க உணர்ந்து அப்புறம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்பதான் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இயற்கையிலே ஆகுறீங்க. நான் படிச்சதை சொல்றது இல்ல, நீங்க விளங்கிக்கிட்டத, நீங்க புரிஞ்சுக்கிட்டது, வாழ்க்கையா இருக்கக்கூடியது, நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய செயல்கள்ல, உங்களுடைய பேச்சுகள்ல அது வெளிப்படும். உணர்ந்ததாக வெளிப்படும். அது வரைக்கும் இது உங்களுக்காக மட்டும்தான். இது உங்க மனைவிக்கும் கிடையாது, உங்க கணவனுக்கும் கிடையாது, உங்க பிள்ளைக்கு கிடையாது, உங்க பெற்றவங்களுக்கும் கிடையாது. இது உங்களுக்கு மட்டும். இப்ப நீங்க வாழ ஆரம்பிச்சு வாழ்ந்ததுல இருந்து நீங்க மற்றவர்களோடு, உங்களுடைய தொடர்புகள்ல இருக்கக்கூடிய மற்றவர்களோடு நீங்க செயல்படும் போது அது வெளிப்பட ஆரம்பிக்கும் படிப்படியாக. அதில் நீங்க உறுதி அடைவீங்க. உங்களுடைய பேச்சுகளாக பேசுங்களே தவிர என்னைய கோட் பண்ண மாட்டீங்க. நான் ஒருத்தோட்ட கேட்டேன், ஒருத்தோட சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் இந்த பேச்செல்லாம் வராது. உங்களுடைய பேச்சுக்களாக, உங்களுடைய சொந்த பேச்சுக்களாக, நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களாக அது வரும். இரவல் வாங்கினதாகவோ படிச்சதாகவோ அது இருக்காது. நீங்கள் உணர்ந்ததை பேசக்கூடியதாக இருக்காது. இதுதான் வாழ்க்கை.